ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம்னா, அந்த பம்பு செட்டில் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டிக்கு வந்து எப்போ வந்தாலும், எங்கடா இங்கே பம்பு செட் இருக்குது, அங்கே போய் குளிக்கலாம், அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் பிளான். நீங்கள் பாருங்கள், சல்மான், ரியாஸ், அந்த கட்டப்பை காட்டு. கட்டப்பை, ஓகே ஓகே ஓகே. அந்த கட்டப்பையில் வேறு எதுவும் இல்லை. அந்த கட்டப்பையில் வந்து குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டவல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்போம். அதுக்கு தான் அந்த கட்டப்பை. ஸோ இது எந்த பக்கத்து இருக்குது அப்படின்னா வந்து நம்ம முக்கலாமலைப்பட்டி உள்ளே வந்து குடுமியான் போல் போகிற ரூட்டில் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட இடத்துல பம்பு செட் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே தண்ணி வர்ற மாதிரி எங்களுக்கு தோணும். அந்த காலையில் டயத்தில் நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம். கரெக்டாக அந்த குடுமியான் மலை போகிற ரூட்டில் வந்து இந்த ஒரு பம்பு செட் இருக்கும். தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் குளிக்கலாம். அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா அஃபிஷியலாக நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணலாம். பட் நம்மளே போய் சுவிட்சை போடுறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத பிரச்சனை. ஸோ நீங்கள் போகிறப்ப தண்ணி இருந்துச்சு, இல்லை அங்கே யாராச்சும் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக பர்மிஷன் கேட்டுட்டு தாராளமாக ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணோம். அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் குளித்தோம். அங்கே தண்ணி வந்துட்டு இருக்கனால அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக குடுமியான் மலை, இங்கேருந்து பார்த்தா குடுமியான் மலை தெரியும். ஸோ இதுதான் வந்து குடுமியான் மலை. அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு பம்பு செட் இருந்துச்சு. சரி, அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கேணி இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த பக்கத்து வர்றப்போ குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வரதை வந்து ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த கேணிக்குள்ளே வந்து விழுந்துடுவாங்க. அது அவ்வளோ பெரிய கேணி. அதனால் பெரிய ஆளுங்க வந்து குளிச்சுட்டு போனால் ஓகே. பட் குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வரப்போ ரொம்ப சேஃப்டியாக பார்க்கணும். அந்த லெஃப்ட் சைட்லேயே வந்து அந்த கிணறு இருக்குது. அது ஒரு பெரிய கிணறு. அதனால் பசங்களாம் வந்து குளிச்சுட்டு சேஃபாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. போகிற வர பார்த்துட்டு போகிறாரு. இது என்னடா குடிக்கிற வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு இடம், பட் இது வந்து இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் தான். மொஹிதீன் ஆண்டவர் தர்கான்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த டயத்தில் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சனால இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த வியூஸ்லாம். சரி, அந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவையும் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து நிறைய வரலாறு, நிறைய கதை சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானுமே எதுலேயுமே படித்ததில்லை. பட் எல்லாமே வந்து நான் கேட்ட கதைகள் தான். இந்த ஒரு தர்காவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொஹிதீன் ஆண்டவர் வந்து இந்த தர்காவுக்கு வந்து வந்தாங்க. இது வந்து ஒரு மலையேற்றம் தான் சொல்லுவாங்க, தர்கான்னு கூட சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து நெட்டில் போட்டிங்கன்னா மொஹிதீன் ஆண்டவர் தர்கா முக்கனாமலைப்பட்டின்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு தர்கா வந்து வரும். பட் இந்த தர்காவை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொஹிதீன் ஆண்டவர் வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்காக இந்த ஊருக்கு வந்தாங்க. ஸோ இந்த மலையில் வந்து ஏறினாங்க. பகைவர்கள் வந்து அவங்கள தாக்க வந்தனால அவங்களையுமே வந்து அந்த வெட்டின ரத்தம்லாம் வந்து அங்கே இருக்கும். பாம்பு வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. பாம்பையுமே வந்து வெட்டினாங்க. அந்த ரத்தமும் அங்கே இருக்கும். அதனால் அவங்க ஞாபகமாக தான் இந்த மலை இதில் வந்து நமாஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த ஊரில் வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காக்காக கந்திரிலாம் வந்து செய்வாங்க. கொடியெல்லாம் இந்த ஏற்றுவாங்க. இங்கே வந்து கொடியேற்றம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு கந்திரிமை வச்சு சாப்பாடெல்லாம் ஆக்கி இந்த ஊரில் வந்து டோக்கன் கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டு அதுவுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய நம்பிக்கைகள்லாம் இருக்கும். ஸோ இதில் சில பேர் வந்து அந்த உப்பு போடுவாங்க. நீங்கள் பார்த்தா அந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக வந்து அது உப்பு போடுற இடம் தான். இப்போ ரொம்ப பழுதானனால வந்து உடச்சி வச்சுருக்காங்க. புதுசாக வந்து உப்பு போடுற இடத்த வந்து கட்டுறதுக்காக இங்கே சின்னதாக வந்து உப்பு போடுற இடம் இருக்கும். சில பேர் வந்து நிறையா நம்பிக்கைகள் இதில் இருக்குது. சில பேர் வந்து அந்த உப்பு போடுவாங்க. சில பேர் வந்து விளக்கேற்றி வைப்பாங்க. சில பேர் குர்ஆனை கொண்டு வந்து வைப்பாங்க. சில பேர் இங்கே வந்து வேண்டிப்பாங்க. சில பேர் வந்து இங்கே தொழுகுவாங்க. நிறையா இருக்குது. பட் ஆனால் அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. நீங்கள் வந்து அஃபீஷியலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து குர்ஆன் யார் நல்லா படித்து தமிழில் படித்து நல்லா தெரிஞ்சவங்க, அரபி நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இது கரெக்டாக தப்பான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. குர்ஆனில் இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கையோட சார்ந்தது அது. பட் இங்கே இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை வந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வர நிறைய பேரை பார்ப்பீங்க. இங்கே வருவாங்க, அந்த உப்பு வந்து போட்டுட்டு போவாங்க, விளக்கேற்ற வருவாங்க. அந்தமாதிரி நிறையா வந்து இதில் இருக்குது.
பட் இல்லை இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். அது கீழே வந்து தாமரைக்குளம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊரோட குடித நீர். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு அசுத்தமுமே பண்ணக்கூடாது. ஸ்லிப்பர் போட்டு கூட பக்கத்தில் போகக்கூடாது. எப்போவுமே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு தான் வந்து போவாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. இந்த ஊரில் எல்லாமே வந்து இது ஒரு குடித நீராக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊர் தண்ணி இது. நான் எப்போவுமே இந்த ஊருக்கு வந்தால் இந்த தண்ணி தான் நாங்களாம் யூஸ் பண்ணுவோம் குடி தண்ணி தான். இப்போ வரையுமே வந்து இதுதான் வந்து குடி தண்ணி தான் இந்த ஊர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இது பேரே வந்து தாமரைக்குளம். ஸோ இங்கே வந்து தாமரை நிறையா இருந்தனால வந்து இதுக்கு பேர் தாமரைக்குளம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அஃபிஷியலாக நான் சில இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணும்போது நான் 2-3 இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். எதுக்கு இதை வந்து தாமரைக்குளம்னு சொல்கிறாங்கன்னு. நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவே அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் ஒரு வரலாறு தெரிஞ்சாலோ அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது பேர் தாமரைக்குளம்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இங்கே வரலாம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் அந்த குடுமியான் மலை அங்கே போகலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கு முந்தின ஒரு 4 கிலோமீட்டர் போனால் சித்தனவாசல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து சித்தனவாசல் இருக்குது. இந்த மொஹிதீன் ஆண்டவர் இருக்குது. இந்த ஊர்லேருந்து பக்கத்தில் குடுமியான் மலை இருக்குது. அங்கேருந்து அண்ணா பண்ணை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த தர்காவாக நம்பிக்கையாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்தால் தாராளமாக இங்கே வந்து இந்த 4 பிளேஸையும் வந்து ஒன் டேயில் கவர் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே வந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. பட் இங்கே வரப்போ மட்டும் இந்த மாதிரி செப்பல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு நீட்டாக போய் தண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அழகாக ஈவினிங் வந்து உட்காந்துட்டு போகலாம். இது ஒரு பிளேஸ் முக்கனாமலைப்பட்டியில். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து குடுமியான் மலைக்கு போகலாம், சித்தனவாசலுக்கு போகலாம், அண்ணா பண்ணைக்கு போகலாம். இந்த மாதிரி 4-5 பிளேஸ் வந்து நீங்கள் 10 கிலோமீட்டருக்குள்ளே கவர் பண்ணிடலாம். ஸோ அதையுமே வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணலான்னு இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரியும். பட் இதை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த ஊரை பற்றி தெரியாதவங்களுக்கும் தான் இந்த ஒரு அப்டேட். நன்றி.